ஃபேர் டீலிமிட்டேஷன். திமுக ஏன் இதை பேசு பொருள் ஆக்குச்சுன்னா 2026ல் டீலிமிட்டேஷன் கண்டிப்பா நடந்தே ஆகணும். அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா நம்மோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். இதை உணர்ந்துதான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம். இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. இந்த தொகுதி மறுசீரமைப்பால பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம். அதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன். எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சிலர் கேட்குறாங்க. தொகுதி மறுசீரமைப்பால நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டா இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளை மார்ச் 22 சென்னையில் நடக்க இருக்கு. நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். நம்மோட இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும்.